ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூடுதல் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் முதுகலை ஆசிரியர்கள் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். கூடுதலாக உள்ள முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுகலை ஆசிரியர் தேர்வு 2025 தேர்ச்சி பெற்றது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் பணி வாய்ப்புக்கு காத்திருக்கும் ஆசிரியர்கள் சார்பில் தமிழக முதல்வருக்கு அனுப்பியுள்ள மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2025 1996 முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் நிலை மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்றுனர் நிலை 1 பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வாரியத்தால் அறிவிப்பு வெளியானது. இதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிஞ்ச பிறகு 1:1.25 அப்படிங்கிற ரேஷியோவில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு இதெல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி அதுக்கான ரிசல்ட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7 அதுக்கடுத்து 9 ஸோ இந்த தேதிகளில் அவங்களுக்கு பணி கலந்தாய்வு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தெரிவு பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்படாத ஆனால் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் மீதமுள்ள ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் மனு அளித்ததன் மூலம் கூடுதலாக 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருப்பதை அறிந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலி பணியிடங்களில் மீதமுள்ள எங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கி வாழ்வாதாரம் காத்திட வேண்டும் என கோரியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முதுகலை பட்டம் பெற்று பிஎட் பட்டம் பெற்றுள்ளனர். குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர் பணி, பலருக்கு பணி கிடைக்காதது போன்ற கஷ்டமான குடும்ப சூழ்நிலையிலும் படித்து ஆசிரியர் தேர்வாரியம் நடத்திய தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றபோதுதான் அதிக காலி பணியிடங்கள் உள்ளது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு என முதலிலிருந்து துவங்காமல் அதிக காலி பணியிடம் இருப்பதால் வறுமையில் துவண்டு கொண்டிருக்கும் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும்படி கோரியுள்ளனர். தேர்தல் வரவுள்ளதால் தங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என காத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதியின்மை என ஏதாவது ஒரு காரணம் காட்டி கோரிக்கை கிடப்பில் போடாமல் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை கணக்கிட்டு தமிழக அரசு செயல்படும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம். தேங்க்யூ ஆல்.